Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாரும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. பால் பவுடர் மெயின் இன்கிரிடியன்ட்ஸா யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். வாயில வச்சதுமே கரையிற இந்த ஸ்வீட்டை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிரலாம். கம்மியான இன்கிரிடியன்ட்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவும் சாஃப்ட்டா டேஸ்டியான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் பேடா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். நெய்யோடு சேர்த்து பாலை நல்லா நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அது கூட 1 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னால் அது பால் பவுடர் தான். பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். பால் பவுடர் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் அளவாக தான் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடரையும் சுகர் பவுடரையும் நம்ம கண்டினியூஸாக கையெடுக்காமல் நல்லா ஈவனாக கட்டி சேராத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பால்கோவா மாதிரி நல்லா திரண்டு வரும். 3-4 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா திரண்டு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 நிமிஷம் போல் ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடுக்கு ஆறினதுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மிக்சர் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு மில்க் பேடா எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்சரில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு அதை வந்து நான் ஃபோர்க்கை யூஸ் பண்ணி ஷேப் பண்ண போகிறேன். நம்ம ஸ்வீட்டை வந்து ஷேப் பண்ணும்போது மிக்சர் வந்து கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிக்சர் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்வீட் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி ஷேப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கணுன்றக்காக நான் சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி செஞ்ச ரொம்பவும் சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான மில்க் பேடா ரெடி. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் அட்டகாசமான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.